நியூஸ் தமிழ் கழுகு. சுமார் 75,000 திமுக பூத் ஏஜென்ட்டுகள் அனுப்பின ரிப்போர்ட்டுகளின் தொகுப்புல வந்திருக்கிற ரிசல்ட் தான் அறிவாலய வட்டாரத்தோட இப்போதைய ஹாட் டாபிக்கா. தொகுதிகள் இலக்குன்னு தேர்தல் துவக்கத்துல நம்பிக்கையா இருந்த திமுகவுக்கு இப்போ அந்த நம்பிக்கை இல்லங்கிறாங்க. ஆட்சியை பிடிக்கிற மாதிரியான மெஜாரிட்டி வந்தாலே போதுங்கிற மனநிலையில முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறதா சொல்ற உடன்பிறப்புகள் பூத் ஏஜென்ட்டுகள் பகுதி வாரியா அனுப்பிய ரிப்போர்ட்டை வச்சு திமுக 134 இடங்களை கைப்பற்றும்னு கணிச்சிருக்காங்களாம். ஆனா முதல்வருக்கு கொடுத்த ரிப்போர்ட்ல 122 தொகுதிகள்ல திமுக தனித்து ஜெயிக்கும்னு இருக்கான். குறிப்பா பெரம்பூர்ல சொற்ப வாக்குகள்ல விஜய் தோற்பாருனும், திருச்சி கிழக்குல 5 முதல் 8,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை விஜய் இழப்பாருனும் சம்பந்தப்பட்ட பூத் ஏஜென்ட்டுகள் ஒரு கணக்கு கொடுத்திருக்காங்களாம். விஜய் அலை ஆட்சியோட எதிர்ப்பலைன்னு கணிக்க முடியாத தேர்தலா பார்க்கப்படுற இந்த தேர்தல்ல திமுக ஆட்சி அமைக்கிற மேஜிக் நம்பரை விட கூடுதல் தொகுதிகளில் ஜெயிக்குதுங்கிறத திமுக இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா நம்புதான். இன்னொரு பக்கம் கொடைக்கானல்ல ஓய்வெடுக்க போன முதல்வரை அமைச்சர் பதவிகள் கேட்டு சந்திக்கிறவங்க, தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு விவாதிக்கிறவங்கன்னு முதல்வரை சுத்தி எப்பவும் ஒரு பொலிட்டிக்கல் பட்டாளம் இருந்துகிட்டே இருக்கான்.